வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இப்போது முருங்கைக்காய் சீசன் எங்கே பார்த்தாலும் கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. இன்றைக்கி எங்கள் அம்மா கன்னியாகுமரி மற்றும் கேரளாவில் ஃபேமஸான தீயல் எப்படி பண்ணுறதுன்னு செய்து காட்ட போகிறாங்க. முருங்கைக்காய் தீயலுக்கு முருங்கைக்காய், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் இது தேவை. தீயல் தண்ணி காய்கறிகளான வெள்ளரிக்காய், தடியங்காய் இதை தவிர மீதி எல்லா காய்கறிலையும் நம்ம ட்ரை பண்ணலாம். சேனக்கிழங்கு, கருணக்கிழங்கு, அப்புறம் கொண்டக்கடலை அதுலேயும் கூட தீயல் ட்ரை பண்ணலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தீயல் டேஸ்ட்டில் நம்ம வத்த குழம்புக்கு அக்கான்னு சொல்லலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். தீயல் செய்கிறதுக்கு ஒரு மசாலா வேணும். அந்த பொடி எப்படி பண்ணுறதுன்னு ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. தீயலுக்கு கொஞ்சம் துருவின தேங்காய் நம்ம வெறும் வானலியில் கொஞ்சம் ப்ரௌன் கலர் வர மாதிரி வறுத்து அதை தனியாக மிக்சியில் அரைச்சிக்கணும். தீயல் பொதுவாக தேங்காய் எண்ணெய் இல்லைனா நல்லெண்ணெயில் செய்வாங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். காய்கறியே இல்லைன்னா கூட சின்ன வெங்காயத்தை மட்டுமே வச்சு உள்ளி தீயல் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். தீயலுக்கு பெரிய வெங்காயம் போட்டாலும் நம்ம சின்ன வெங்காயம் போட்டு பண்ணுறது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சிலர் அந்த தேங்காய் வறுக்கும் போதே நம்ம கொஞ்சம் சின்ன வெங்காயத்தையும் அதிலே வறுத்து அரைச்சிக்குவாங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினோடனே பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ நம்ம முருங்கைக்காயை போட்டுடலாம். காயோட பச்சை வாசனை போன பிறகு ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளியை தண்ணியில் கரைச்சி அதை ஊற்றிக்கலாம். இப்போ மூடி வச்சு வேக விடணும். இப்போ முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நமக்கு எவ்வளோ உரைப்பு வேணுமோ அதுக்கேற்றாப்புல நம்ம அரைச்சி வச்ச தீயல் மசாலா பொடியை போடலாம். அரைச்சி வச்ச தேங்காய் விழுதையும் சேர்த்துக்கலாம். பொதுவாக புளி வத்தல் அது மாதிரி சேர்த்து பண்ணுற எல்லாத்துலேயுமே நம்ம சர்க்கரை போட்டால் அதோட டேஸ்ட்டை தூக்கி காட்டும். அதனால் தீயலுக்கு ரொம்ப முக்கியம் கொஞ்சம் சர்க்கரை சேர்க்குறது. இப்போது தீயல் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம முதல்ல சேர்த்த எண்ணெயெல்லாம் இப்போ மேலே மிதக்குது. தீயலை நம்ம குழம்பு மாதிரியும் வச்சு சாப்பிட்லாம், இல்லைனா கூட்டு மாதிரியும் வச்சு சாப்பிட்லாம். இதை வெறும் சாதத்தில் அப்படியே போட்டு பப்படம் மட்டும் தொட்டுட்டு சாப்பிட்லாம், இல்லைனா ஒரு ஆம்லேட் இருந்தால் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இந்த முருங்கைக்காய் சீசனில் நீங்களும் ஒரு நாள் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எங்களை என்கரேஜ் பண்ணுங்கள்.